ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கொஸ்டின் கேட்கலாமா பார்ட் 1 தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல போயிட்டு நம்ம கொஸ்டின் கேட்கறது தான் இனிமேலுக்கு நம்ம கண்டென்ட்டா பண்ண போறோங்க. எனக்கு கீழே நிறைய மாத்திரை கட்சிது, வா உனக்கு தரேன். ஓகே டாக்டர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆரம்பிச்சிடலாம். உன் பேர் என்ன? ஸ்ரீதர். உன் பேர்? மோனீஸ்வரன். பிரபாகரன். ஆமா, எந்த ஏரியாடா நீங்க? சார் நான் ட்ரிப்ளிகேன் சார். சார் இன்னைக்கு மயிலாப்பூர் சார். ஒரு கொஸ்டின் கேட்பேன், கரெக்டாக ஆன்சர் பண்றவங்களுக்கு சும்மா ஒரு சின்ன கிஃப்ட் தருவேன். ஃபேமிலி வந்து டூருக்கு போறாங்க, அவங்களுக்கு வந்து பசி எடுத்துருது, வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துன்னு வந்துட்டாங்க. அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடம் தர்றாங்க, பெரிய ஆலமரத்தடியில் போய் உட்காந்து சாப்பிட்றாங்க. அங்கே வந்து மரத்து மேலே காக்கா தொந்தரவு பண்ணிக்குது ரொம்ப நேரமா. அவங்க வந்து கல் எடுத்து அடிக்கிறாங்க, ஆனால் காக்கா தப்பிச்சிருது, பக்கத்தில் அந்த மாங்காய் மேலே பட்டுருது. அந்த கல் ஃபஸ்ட்டு கீழே விழுமா, மாங்காய் ஃபஸ்ட்டு கீழே விழுமா? மாங்காய் தான் விழுமா? ஒருத்தனும் கல்லுக்கு பதில் சொல்ல மாட்டேங்க. கல்லு மண்ணில விழும். ஆலமரத்துல மாங்காய் வருமா? சொல்றா. நீங்க ஃபர்ஸ்ட் ஆலமரத்து மேல உட்காந்துதா கல்லு பட்டு அந்த மாங்காய் மரம் நினைச்சு. மாங்காய் மரம்னு சொல்ல, பெரிய ஆலமரத்துல உட்காந்து சாப்பிடுறாங்க, அங்க இருக்கிற காக்காவை தான் அடிக்கிறாங்கன்னு சொல்றேன். அப்படியே அங்க இருந்த மாங்காய் மேல பட்டுருது. ஆலமரத்துல மாங்காய் இருக்குமா? பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். சரி, யார் நல்லா படிக்கிற பசங்க யாரு? டேய், ஆளாளுக்கு ஒருத்தர் கை கட்டாங்க, நீ தான் படிக்க வேணா. உனக்கு முன்னாடி வா. உனக்கு மேக்ஸ்ல இருந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேட்கறேன். 100 எத்தனை 10ஆல கழிக்கலாம்? 100 10 10ஆல கழிக்கலாம். தப்பு. 10 10ஆலயா? தப்பு. நீ சொல்றா. 100 எத்தனை 10ஆல கழிக்க முடியும்? நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் என்ன கேட்டேன்? 100 எத்தனை டைம் மேல கழிச்சா 10 வரும். 100ல எத்தனை 10 கழிக்க முடியும்னு கேட்டனா? 100ல நீ எத்தனை 10 கழிக்க முடியும்னு சொன்ன? 10. எப்படி? 100ல ஒரு 10 கழிச்சா எவ்வளவு? 90. நான் 10 10 சொன்னேன், நீங்க ஒரே 10 சொல்றீங்க. எத்தனை 10ஆல கழிக்க முடியும்னு தான் கேட்டேன். எப்படி கழிப்பாங்களா அப்படி கழிப்பாங்களா? அதான் 100ல ஒரு 10 கழிச்சா 90. 90ல 10 கழிக்க சொல்லதானே ஒண்ணு. 100ல மட்டும் தானே 10 கழிக்க சொன்னேன். அப்போ ஒண்ணுதான் கரெக்ட், யாருமே சொல்லவே இல்லை. எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு, என்ன பண்றது? 60 புறா 60 நிமிஷத்துல 60 குட்டி போடுது. அப்போ ஒரு புறா ஒரு நிமிஷத்துல எத்தனை குட்டி போடும்? தப்பு. ஒரு குட்டி தான் போடுமா? இப்படி வர என்ன ஒழிச்சு வச்சிருக்கிற? திருப்பி கேளுங்க. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா. 60 புறா 60 நிமிஷத்துல 60 குட்டி போடுது. அப்போ ஒரு புறா ஒரு நிமிஷத்துல எத்தனை குட்டி போடும்? இவன் ரொம்ப யோசிக்கிறான், நீ சொல்ற ஃபர்ஸ்ட். 60 ஒரு புறா 60 குட்டி போடுமா? புறா குட்டி போடுமா? முட்டை போடு. நீ அப்படி வரியா? சரி, கையில ஊசி வச்சு குத்தனா யார் ரத்தம் வருது? குத்தி பார்க்கலாமா? எல்லாம் ஊசிதான், குண்டு ஊசியுமே ஊசி. சரி, ஏதோ ஒண்ணு ஏதோ வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியா. சரி, ஊசியோ ஊக்கு பின்னோ கையில வச்சு இப்ப குத்துற, ரத்தம் வருதா இல்லையா? வருது. யார் ரத்தம் வருது? அதானா எதுக்குடா வருது ரத்தம்? கட்டப்பா பாகுபலியா ஏன் குத்துனேன்? பாகுபலியா ஏன் குத்துனேன்? பாகுபலியா ஏன் குத்துனேன்? சிம்பிளா காமெடியான பதில் தான் கேக்குறேன். உங்ககிட்ட சயின்ஸ் மூலியமா கேட்கல. அதனால வெளியே வருதா? நீ சொல்ற, நீ தான் படிக்கிற பையன். தெரியலையா? யாரு குத்துனாங்கன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு வருது. சரி, இது மட்டும் நீங்க இதுல போட்டுருங்க. சரி, ஒரு ஆளு கிட்ட கேட்கலாம். யார் வருது? உன் பேர் என்ன சொல்ல? ஏய், கவர் ஆகுதா பண்றா? கவர் ஆகுதானா? கலரா தெரியலாம். நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானமா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். கொஞ்சம் இது போட்டுருங்க. எனக்கே போட மாட்டா. சரி, நீ ஒரு பஸ் ஓட்டுற, உன் பஸ்ல உன்னை சேர்த்து 10 பேர் இருக்கிறாங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல 5 பேர் இறங்கிட்டு 5 பேர் ஏறுறாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க பஸ்ல?
10 பேர் தான். அடுத்த ஸ்டாப்ல 8 பேர் இறங்கிட்டு 8 பேர் ஏறுறாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க மொத்தமா? 10 பேர் தான். அடுத்த ஸ்டாப்ல 3 பேர் இறங்கிட்டு 3 பேர் ஏறுறாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? 10 பேர் தான். பஸ் டிரைவர் நேம் என்ன சொல்லு? பத்து பேரு. பஸ் டிரைவர் நேம் கேட்டேன். டிரைவர் நேம். ஆமா. சொல்லவே இல்ல. ஸ்டார்டிங்ல என்ன சொன்ன? நீ ஒரு பஸ் ஓட்டுற. எப்ப சொல்ற? உன் பேர் தான் நீ சொல்லிக்கணும். தப்பாதான் சொன்ன. ஒரு கொஸ்டின் கேட்டேன். நீ வந்து ஒரு பஸ் ஓட்டுறன்னு ஆரம்பிச்சேன். ஓட்டுறவன் தான் டிரைவரு. அப்ப நீ தான் டிரைவரு. அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா, இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா, அந்த மாதிரி இல்லையா இருக்கு? 1 மில்லியன் பெருசா 1 கோடி பெருசா? 2 1 தான். 2 1 இல்ல, எது பெருசு? சரி நீ 2 1ன்னு சொல்லிட்ட. மில்லியன் தான் பெருசா? நீ சொல்ற. நீ படிக்கிற பையன் சொன்னாங்க வேற. 1 மில்லியன் பெருசா 1 கோடி பெருசா? 1 மில்லியன். 1 மில்லியன். நீ 1 மில்லியன். நீடா? 1 மில்லியன். 1 மில்லியன். 1 மில்லியன். 1 மில்லியன். 1 மில்லியன். எல்லாரும் சொல்றாங்க, நம்ம சொல்லிடுறோம். 1 மில்லியன்ல எத்தனை லட்சம் இது? 100 லட்சமா? அப்ப 1 கோடியில 1 மில்லியன்ல எத்தனை லட்சம் இருக்குது? 10 லட்சம். 100 லட்சம். 100 லட்சமா? அப்ப 1 கோடியில 100 லட்சம். 1 கோடியும் 1 மில்லியன் ஒண்ணா? அப்ப சொல்றா. 10,000 லட்சம். தப்பு. இது படிக்கிற கொஸ்டின்டா. நான் படிக்கிறதுல தான்டா கேட்டது. 10 லட்சம் சேர்ந்தா 1 மில்லியன். 10 லட்சம் தான். 10 ரூபாய் மாதிரி. அது வந்து 100 ரூபாய் மாதிரி. கோடி தான் பெருசு. 100 லட்சம் சேர்ந்தா 1 கோடி. இதுக்குதான் படிக்கிறான்றது. காக்கா முட்டை தானே போடும். என் கொஸ்டின் எனக்கு ரிப்பீட் அடிக்கிற பாத்தியா? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. உனக்கு பிடிக்காத பொண்ணு நேம் சொல்ற. புரியல. உனக்கு பிடிக்காத பொண்ணுங்க நேம் 4 சொல்றா. நந்தினி. நித்யா. விஷ்ணிகா. எனக்கு பிடிக்காது. ஷேர் பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுரு. கனிஷ்கான்றது எங்க ஒரு பொண்ணாச்சு? எனக்கு அந்த மாதிரி பையன் நான் கிடையாதுக்கா. எங்க அம்மா அப்பா பாக்குற பொண்ணுதான்க்கா எனக்கு. எங்க அம்மா அப்பா எனக்கு பொண்ணு பாப்பாங்க. அந்த பொண்ணு எனக்கு போதும்க்கா. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேம் வைக்கிறேன். கொஞ்சம் கேமரா கவர் ஆகுற மாதிரி இருக்கா? ரெக்கார்ட் ஆகுதாண்டா? நான் வந்து ஒரு லெட்டர் சொல்லுவேன். அந்த லெட்டர்ல ஒவ்வொரு பேரா சொல்லணும். யார் மாத்தி சொல்றீங்களோ அவங்க அவுட்டு. அவங்க அப்படியே கொஞ்சம் தள்ளிக்கலாம். ஓகேவா? வி லெட்டர்ல ஒவ்வொரு பேர் சொல்லணும். லைனா வரேன். ஓகேவா? அங்கிருந்து கத்தக்கூடாது. வில பர்ஷினியா. விஷ்ணிகா. விஷ்ணிகா. நித்யா. நித்யா. எதுல வேணாலும் சொல்லலாம். விஷ்ணு. விஷ்ணு. விஸ்வா. விஸ்வா. விக்னேஷ். விக்னேஷ். விஷ்ணு. யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. சரி அடுத்து வந்து ஏல. ஆசை தமிழ். பொண்ணு பேரே சொல்றாங்க. சரி ஏதோ ஒண்ணு. ஹரிகரன். ஹரிகரன். அரவிந்த். அரவிந்தா. அரிச்சுடன். ஹரிஷோ. அபிராமி. சொல்லு. ஏலேவா? ஆமா ஏலே தான். அஸ்லாம். அஸ்லாம். அபிஸ்கர். அஜித். ஏய் அஜித். அன்சிகா. அன்சிகா. அசோக். அசோக். நெக்ஸ்ட். அப்படியே அவங்க கபடி கூட. நீ அடிக்கிற வெயில்ல சொட்டு போடும் போதே தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு. அடுத்து ஏதாவது சொல்லலாம். எஸ்ல சொல்லுடா. சிவசக்தி. சிவசக்தி. சக்தி. சக்தி. சத்யா. சத்யா. ஸ்ரீரங்கன். ஸ்ரீரங்கன். ஸ்ரீதர். ஸ்ரீதர். திருவியஸ்லேவா? சுதான் அவுட் ஆகுற சொல்லியே தான் கேணும். சுமிதா. சுமிதா. ஸ்ரீராம். ஸ்ரீராம். சங்கீதன். சங்கீதா. ஸ்ரீமதி. ஸ்ரீமதி. ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த். சொன்னாங்களா ஸ்ரீகாந்த்? சொல்லு. சுமதி. சுமதி. ஸ்ரீதர். ஸ்ரீதர் சொல்லிட்டான். ஸ்ரீதர் சொல்லிட்டானா? சரி அடுத்து அடுத்து ஏதோ ஒரு லெட்டர் சொல்றா நீ. அச்சிலே சொல்லுங்க. அச்சிலே சொல்லுங்க. ஹரிஸ். ஹரிப்ரியா. ஹரிப்ரியா. சொல்றா எங்க வர்றோம்? வாங்க முன்னாடி வாங்க. ஹரிப்ரியானோ? நான் சொன்னேன். அபிராம். அது அவுட். அபிராமி வந்து ஏதோ வரும்.
தப்பிச்சிட்டேன். அவனுக்கு முன்னாடி அவுட் ஆயிட்டதால தப்பிச்சிட்டேன். அச்சில் அதிக பேர்ல யார் சொல்லுங்க? சரி அச்சு ஈயா இரு, அவன் சொல்றான் சட்டுல அடிக்க தெரியாதுடா. சரி ஈலே சொல்லுங்கடா. இலக்கியன். இலக்கியம். நான் சொல்றேன். சீக்கிரம் சொல்லு. இளையகுமார். அது ஐதல்ல ஒரு இலக்கியன். இளமதி. இளையமதி. எம்மிலிக்கன். என்னது? எம்மிலிக்கன். இந்த நேரத்துல இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. அவன் சொல்றான். எம்மல சொல்றான். மோகன். மோகன். மோனிஷா. சீக்கிரம் மோனிஸ். சொல்லி கொடுங்க. மோனிஸ். மோனிஸ். மோனிசரன். மோனிஸ் வரேன். அவுட் மோனிஸ் மோனிசுரன். மோனிஸ் வரேன். அது வேற தான் இருக்காங்க. சொல்லு வேற பேர் சொல்லு. மோனிகா. மோனிகா. டேய் ஆல்ரெடி அவன் சொல்லிட்டான். சரி மோட்டு. மோட்டு. நீ பத்துலன்னு சொல்லிராத. மோகன். மோகன். மோகன் தாஸ். டிக் 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 நடிக்குதா? இல்லடா. சொல்றா மோகன். மோகன் தாஸ். மோகன் தாஸ். மோகன் குமார். லியோ தாஸ். சொல்றா. மோகன் நிதின் சொல்லு. மௌலிகா. மௌலிகா. மோகன். மோகன் பிரியா. மோகன் பிரியா. மோனிகா. அவுட் நாட்டுக்கு அவுட் அவுட். இவன் தான் winner. உன் பேர் என்னடா? கார்த்தி. கார்த்தி. என்னது? டைலாக் சொல்லிட்டு போறதா? வீடியோல முடியல. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதா சொல்லுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப். ஐயா வந்து நம்ம சேனலுக்கோசரம் நல்ல ஒரு 4 டைலாக் சொல்லுவோம்னு நினைக்கிறேன். மைக் இருக்குதா? சொல்றது நம்ம சேனலுக்கோசரம் ஏதோ ஒரு 4 டைலாக் எடுத்து விடு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. நம்ம சேனலை பத்தி ஒரு டைலாக் சொல்லுங்க. அண்ணாவுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், லைக் பண்ணிருக்கேன். அப்புறம் இவங்கெல்லாம் ஒரு ஜூ பண்ணி ஒரு போட்டோ எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். ஓகேவா? இது பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க. இது பேர் தான் இலக்கியன். ஓகே. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. சேனல் விட்டு ஓடிடுவாங்கன்னு சொல்றேன். இலியன் அவங்க சொல்லியிருக்கேன். நண்டே எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு மண்ணியோ இப்ப 12 இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 இதுக்கு திருமலை நம்பி பேரு திருமலை மாடாட்டு இருக்கான். இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மிமிக்ரி. ஐயோ ஒரு ராஜு. சரி சரி போயிட்டாங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. சண்முகம் ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. சண்முகம் ஒரு தடவை சொல்லுங்க. சண்முகம் அண்ணா கடையோட முழுசா சொல்லுங்க. பண்ண மாட்டேன். டார்க் நைட் திருடன். எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? பெரியப்பா நான் இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கேன், யூடியூப் ஐடி வச்சிருக்கேன். ஆனா நீங்க பேசுறதெல்லாம் யூடியூப்ல தான் வரும். பாட்டு பாடுவா பாடு சொல்லவா? ஓ குரலி வித்தையா? ஐயா இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். சரி போயிட்டாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வீடியோ நம்மளுது. கொஸ்டின் கேட்கலாமா பார்ட் 1. இது வீடியோ பேர் வந்து இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸா போடலாம்னா சொல்லுங்க. பார்ட் 2க்கு வந்து நம்ம போடலாம். இந்த வீடியோக்கு வந்து ஒரு 20 லைக் நான் டார்கெட் வச்சுக்கிறேன். 20 லைக் வந்துச்சுன்னா நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். ஓகே பாய், போயிட்டலாம். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணியை தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.